எவ்வளவோ பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறது என்னென்னா, நான் டெய்லியும் சாமி கும்பிட்றேன், கோயிலுக்கு போகிறேன், காலையிலையும் சாயந்தரமும் கூட விளக்கு ஏற்றுறேன், குளிச்சுக்கிட்டு விளக்கு ஏற்றுறேன், எனக்கு நான் பிரார்த்தனை வேண்டுறேன், எதுவுமே எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு, ஏன் இந்த மாதிரி இருக்குதுன்னு அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு நான் இப்போ சொல்ல போகிற பதில் அவங்களுக்காக சொல்கிறேன், கேளுங்க. அதாவது கோயிலுக்கு தினந்தோறும் கோயிலுக்கு போயிட்டா மட்டும் போதாது, சாமி கும்பிட்டா மட்டும் போதாது, பிரார்த்தனை செஞ்சால் மட்டும் போதாது. அங்கே எப்படி போகிறோம், பயபக்தியோடு அந்த இடத்துக்கு போனால் மட்டும் போதாது, பயத்தோடு போகக்கூடாது, பக்தியோடு போகணும். எப்படி பக்தினா எப்படின்னா, நாம் இப்போ ஒருத்தர்கிட்ட நல்லா எப்படி ஒரு அந்யூன்யமாக பேசுகிறோம், நம்மளோட விருப்பமாக இருக்கிறவங்ககிட்ட எவ்வளோ அந்யூன்யமாக பேசுகிறோம், ஒரு அன்பாக எப்படி அவ்வளோ ஆசையாக அன்பாக பணிவாக அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களுடைய அன்பை உங்ககிட்ட வெளிக்காட்டுறாங்க. அதுபோல தான் இறைவனும் உங்ககிட்ட என்ன, நீங்கள் போய் அவர்கிட்ட எப்படி நீங்கள் அன்பாக போகிறீங்களோ அதுபோல தான் இறைவனும் உங்களை நாடி வரும். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எந்த இறை வழிபாடாக இருந்தாலும் சரி, நீங்கள் மன தூய்மையோட அன்போட பக்தியோட இறைவனை நாடி போகனா நல்லது நடக்கும். ஆனால் நான் ஏனோ தானோன்ட்டு நான் கோயிலுக்கு போனேன்ப்பா, இன்னைக்கு சாமியை பார்த்தேன், பிரார்த்தனை பண்ணனே, எனக்கு உடனே நிறைவேறுமா அப்படிலாம் நிறைவேறாது. ஆனால் பக்திங்கிறது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு, மன தூய்மையோட அன்போட பக்தியோட வழிபாடு செய்யணும். அதுதான் இறை வழிபாடுக்கு அர்த்தமானது. எப்படி வேணாலும் சாமி கும்பிட்டா நம்மளுக்கு நிறைவேறுங்கிறதில்ல. இன்றைக்கி இன்றைக்கி என்னுடைய கடமை நான் மந்திரம் ஓதுனா சரி, சாமி கும்பிட்டா சரி, எனக்கு அடுத்தது உடனே எனக்கு பலன் கிடைச்சிரும் அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது. டெய்லியும் தினந்தோறும் நீங்கள் அவர்கிட்ட எப்படி நாடுறீங்க, எந்த மாதிரி வணங்குறீங்க, எப்படி உள்ளுக்குள்ள உங்களுடைய அன்பு பிரார்த்தனை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக தான் திருநாவுக்கரசர் ஒரு எடுத்துக்காட்டு. சமணர்கள்கிட்ட அவர் மாட்டின வகையில் அவர் நமச்சிவாய பதிகத்தில் சொற்றுணை வேதியன் சோதியானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொல கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே அப்படின்னு அவர் பாடிக்கிட்டு, அவர் சமணர்கள் கட்டி கடலில் தூக்கி போட்டு கூட, அவர் கல்லில் போட்டு கட்டி தூக்கி போட்டு கூட அவர் கடலில் மிதந்து நின்னாராம். அப்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பக்தியும் அன்பும் வெளிப்பாடு எவ்வளோ இருந்திருக்கும் இறைவன்கிட்ட. அதுபோல தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரும் போகும்போது பக்தியோட இறைவனை நாடி போங்க. உங்களுக்கு எல்லா வகையிலையும் அன்புங்கிற ஒரு வழிகாட்டலோட அவர் உங்களுக்கு எல்லா பிரார்த்தனைக்கும் நல்ல வழிகாட்டுவார். அரகுர மனக்குழப்பத்தோட தெய்வத்தை நாடாதீங்க. மன நம்பிக்கையோட இறைவன்கிட்ட மன நம்பிக்கையோட அவர்கிட்ட பிரார்த்தனை செஞ்சோம்னா நம்மளுக்கு நல்ல வழிகாட்டுவார். நல்ல ஒரு உண்மையான அன்பு கிடைக்கும், அவருடைய இரக்க மனசு கருணை உள்ளம் கிடைக்கும், கடைக்கண் பார்வை நம்ம மீது விழும். அதுபோல் அரைமனசோட கோயிலுக்கு என்றைக்கும் போகாதீங்க. முழு மன நிறைவோட நம்பிக்கையோட இறைவனை நாடி போங்க, எல்லாம் நல்லதே நடக்கும்.